ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய சாரஞ்சு பூச்சான வெள்ளை ஈக்களோட தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளை ஈக்கள் எந்த மாதிரி சுற்றுச்சூழலில் அதிகமாக பரவுது அண்ட் இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை ஈக்கள் அதிகமாக பரவுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். எந்த ஒரு காய் வகை பயிராவோ பழ வகை பயிராவோ சிறிய செடிகளாவோ இருக்குது அப்படின்னாலும் அந்த பயிரை சுற்றிலும் வளரக்கூடிய களைகள் சரியாக கட்டுப்படுத்தப்படலை, அதாவது களைகள் மேலாண்மை சரியில்லை அப்படின்னா இந்த வெள்ளை ஈக்களோட தாக்குதல் அந்த பயிரில் அதிகமான அளவு ஏற்படும். எதனாலனா இதுக்கு காரணம் முட்டையிடக்கூடிய வெள்ளை ஈக்கள், அதாவது சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகளை இந்த வெள்ளை ஈக்கள் ஒரு ஷெல்டராக ஒரு வீடாக பயன்படுத்திக்கும். அந்த களைகளில் அதிகமான முட்டைகளை இட்டு அந்த முட்டைகளெல்லாம் புரிய செஞ்சு அது அடல்ட் வெள்ளை ஈக்களாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஆகிறது மூலயமா அந்த களைகள் வெள்ளை ஈக்களுக்கு வீடாகவும் பயன்படுது. அதே நேரத்தில் இந்த வெள்ளை ஈக்கள் அதிகமான அளவு பரவுறதுக்கும் களைகள் உதவுது. எதனாலனா